ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பிஎன் டெட்டாவோட புக்கில் இருக்கிற பேஜ் நம்பர் 286 அண்ட் 287 செப்டிக் டேங்கோட எஸ்டிமேஷன் பார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் நீங்கள் எஸ்டிமேஷன் பார்ட் பண்ணுறதுக்கு தேவையான டேபிளோ காலமாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிடணும். ஐட்டம் நம்பர், பர்டிகுலர்ஸ், லிங்க், பிரெத், ஹைட்டு, குவான்டிட்டி, ரிமார்க்ஸும் அப்புறம் டோட்டல் எத்தனை நம்பர் ஆஃப் இது இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செப்டிக் டேங்கை பொறுத்த வரைக்கும் earth working excavation. இந்த earth working excavationோட length, breadth, height 2.8, 1.7, 1.95 கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே மீட்டர்ஸில் இருக்குங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லென்த் வந்து 2.8 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இந்த 2.8 மீட்டர்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்னர் வால்லேருந்து வெளியே வரைக்குமே 40. நான் எக்ஸ்கவேட் பண்ணோன்னா இந்த ஃபுல் இதுவும் தான் எக்ஸ்கவேட் பண்ணணும். இந்த ஃபுல் இதுவும் தான் நான் எக்ஸ்கவேட் பண்ண போகிறேன். ஸோ 200 இன்னர் டு இன்னர். அது இல்லாமல் இந்த டெப்த் ஒரு 40, அந்த சைடு ஒரு 40. ஸோ 200 + 40 + 40 is 280. 280 சென்டிமீட்டர்ஸில் இருக்குது. நான் அந்த மீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்க இது எல்லாமே வந்து சென்டிமீட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ சென்டிமீட்டர்ஸை நான் வந்து இதில் மீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணுவது 2.80 மீட்டர்ஸ். பிரெட் எப்படி 1.7 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் டு இன்னர் வந்து 90. அது இல்லாமல் இந்த சைடு ஒரு 40, இந்த சைடு ஒரு 40. ஸோ 90 + 80 இட் வில் கிவ் யூ 170. அதை 1.70 மீட்டர்ஸில் எழுதியிருக்கேன். ஹைட் 1.95 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபவுண்டேஷனில் ஒரு 20 இருக்குது. இந்த 10 நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, இந்த 20 தான் கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த 10, அதாவது இந்த 10 மட்டும்தான். அதாவது இந்த 10 நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. என் ஸ்கேல் கவர் ஆகுது இல்லையா, அது வரைக்கும் 20. அங்கேருந்து 140. ஸோ டோட்டலாக 160, 170, 180, 190. இங்கே ஒரு 30 இருக்குது. இந்த ஒரு 5 இருக்குது. இந்த 5 நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ மொத்தமாக 195. உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேட்டோடு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 140 + 30 + 20 + 5. 140 + 30 ப்ளஸ் இங்கே கீழே பேஸில் ஒரு 20 + 5. இது ஸ்லோப்பிங். இதை வந்து ஸ்லோப்பிங்காக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம். இது நம்ம வந்து சிமெண்ட் கான்க்ரீட் ஃப்ளோர் போடும்போது யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்து பார்க்கும்போது. அடுத்து இந்த செப்டிக் டேங்கோட எக்ஸ்கவேஷன் ஒர்க் முடிச்சாச்சு. இப்போதைக்கு சோக் பிட்டோட எக்ஸ்கவேஷனும் சோக் பிட்டோட லோயர் போர்ஷனோட எக்ஸ்கவேஷனும் பார்க்க போகிறோம். சோக் பிட்டை பொறுத்த வரைக்கும் நான் 3 மீட்டர் டெப்த் வரைக்கும் நான் எவ்வளோ சோக் பிட் எக்ஸ்கவேட் பண்ணணுன்றதான் எடுத்திருக்கேன். ஸோ நானே இங்கே 3 மீட்டருக்கு எடுக்கும்போது நான் டெப்த்துமே 3 மீட்டர் தான் போடுவேன். லெங்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏரியா π/4 d²ங்கிறது ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா. இங்கே டயாமீட்டர் எப்படி 2 மீட்டர்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்க போகிறேன். ஸோ ஃபுல் சோக் பிட் இதுதான் சோக் பிட். இது அதோட க்ராஸ் செக்ஷன், டாப் வியூ. ஸோ இப்போ வந்து உள்ள 100 + 40, இந்த சைடு 15 and 15னா ஒரு 30, அந்த சைடு ஒரு 30 இருக்கும். ஸோ 100 + 20 + 20 is 140. இந்த சைடு ஒரு 30, இந்த சைடு ஒரு 30. ஸோ 170, 200. அந்த 200 சென்டிமீட்டர்ஸில் இருக்குது. நான் டிவைட் பை 100 போட்டால் எனக்கு 2 மீட்டர்ஸ் கிடச்சிரும். இங்கே அடுத்த சோக் பிட்டோட 3 மீட்டர் டெப்த்துக்கு π/4 d². நான் அப்படியே அதுக்கான ஹைட் வந்து 3 மீட்டர்ஸ் நான் கொடுத்ததுனால இங்கே 3 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சோக் பிட்டோட லோயர் போர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து 1.4 கொடுத்துருக்காங்க டயாமீட்டர். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோக் பிட்டோட லோயர் போர்ஷன் வந்து இங்கே இடத்துல உங்களுக்கு ஒரு கேப் இருக்கா. சோக் பிட் வந்து இது ஃபுல்லாக இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும். பட் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கிறதுனால இந்த லோயர் போர்ஷனுக்கு நான் தனியாக எஸ்டிமேட் பண்ணுறேன். ஸோ இந்த லோயர் போர்ஷனுக்கு நான் தனியாக எஸ்டிமேட் பண்ணும்போது இது நான் கரெக்டாக அப்படியே ஸ்கேல் வச்சு பார்க்குறப்ப எனக்கு இந்த சர்க்கிள் வரைக்கும் வருது. கரெக்டாக இந்த சர்க்கிள். ஸோ 100 + இது ஒரு 20 + இது ஒரு 20. ஸோ 140 சென்டிமீட்டர் தான் எனக்கு வந்து 1.4 மீட்டர்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். டெப்த் வந்து 0.20 மீட்டர். அதாவது இங்கே டெப்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அது 0.20 சென்டிமீட்டர் நீங்கள் டிவைட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.02 மீட்டர். ஏன்னா லோயர் போர்ட் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இங்கே கேல்குலேட் பண்ணுறீங்க. ஸோ லோயர் பார்ட் ஆஃப் தி சோக் பிட் வந்து 0.2 மீட்டர் நமக்கு ஹைட் போட்டு அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் வந்து சிமெண்ட் கான்க்ரீட் பற்றி பார்க்குறோம். சிமெண்ட் கான்க்ரீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் கான்க்ரீட்டில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரிங்க்கு சிமெண்ட் கான்க்ரீட் பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷனுக்கு சிமெண்ட் கான்க்ரீட்டும் ஸ்லோப்பிங் ஃப்ளோருக்கும் சிமெண்ட் கான்க்ரீட் பண்ண போகிறோம். ஸ்லோப்பிங் ஃப்ளோர் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாலே அது இந்த பார்ட்டில் தான் வருது. ஸோ சிமெண்ட் கான்க்ரீட் 1:3:6 ரேஷியோவில் எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோரிங்க்கு போட போகிறோம். ஸோ ஃப்ளோரிங்க்கு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.8 மீட்டர்ஸ். அதாவது அப்படியே எக்ஸ்கவேட் பண்ண ஃபுல் இதுக்குமே நம்ம ஃபவுண்டேஷன் போடணும்ல. ஸோ அதுக்கு 2.8 மீட்டர்ஸும் அதுக்கான ஹைட் பிரெட்த்தும் அதே தான் இருக்க போகுது. 1.7 மீட்டர்ஸ் இருக்க போகுது ஃபுல் என்டையர் எக்ஸ்கவேட் பண்ண பிரெட்த்து. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 0.20. அதாவது வந்து நம்ம
இங்கே 20 எடுத்துருக்கோம்ல, இந்த ஹைட்டுக்கு தான் நம்ம ஃபவுண்டேஷன் இங்கே, அதாவது இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் 20. ஸோ இந்த 20 தான் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போட போகிறோம். அதுக்கான ஹைட்டு மல்டிப்ளை பண்ணால் 0.95 வருது. இங்கே ஸ்லோப்பிங் ஃப்ளோர் அப்படிங்கிறது என்ன எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டிக் டேங்க் உள்ள வாட்டரோட ஃப்ளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லோப்பிங் ஃப்ளோர் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்லோப் 1/20 அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளுக்காக மட்டும்தான். இப்போ நான் ஸ்கேல் வச்சு மறைச்சிக்கிற போர்ஷன் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் தெரியுது இல்லையா, அந்த ட்ரையாங்கிளுக்கு தான் ஸ்லோப் 1/20. ஓகேவா? இப்போ இதுவே இந்த இடத்துல அவங்க வந்து உங்களுக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க. லென்த் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் டு இன்னர் லென்த்தாக தான் இருக்க போகுது. ஸோ வந்து இன்னர் டு இன்னர் இட் இஸ் 200. அதனால தான் நான் 2 மீட்டர்ஸ் நீங்கள் எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்து இங்கே பிரெட்த் வந்து 0.9 மீட்டரும் அதான் நான் சொன்னேன்ல. ஸோ இன்னர் டு இன்னர் இட் இஸ் 0.9 மீட்டர். ஓகேங்களா? இப்போ இன்னர் டு இன்னர் 0.9 முடிஞ்சதுக்கப்புறமா 0.05 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு, இந்த ஹைட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு வந்து 10 கொடுத்துருக்கான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இந்த 20க்கு மேலே ஒரு 10 இருக்குது. ஸோ என்னோடய ஸ்லோப்டு போர்ஷன் இந்த 10. அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்லோப் இல்லாத போர்ஷன் பார்த்தீங்கன்னா 0. ஸோ 0 இந்த இடத்துல ஒரு 10 நான் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 0 + 10/2 இட் இஸ் 5. கரெக்டாக? ஸோ 5 சென்டிமீட்டர்ஸை நான் மீட்டர்ஸில் எழுதும்போது 0.05ன்னு நான் கொடுப்பேன். இதுதான் ஆவரேஜ் திக்னஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எப்படியும் எடுத்துக்கலாம். இதில் ஸ்லோப் 1/20 கொடுத்துருக்காங்களா? ஸோ 1/20 நீங்கள் போட்டிங்கன்னா, டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.05 வரும். ஸோ அதுவுமே நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரிக் ஒர்க் நம்ம மூவ் ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் வால்ஸ் அண்ட் ஷார்ட் வால் மெத்தடில் தான் நம்ம பிரிக் ஒர்க் கொடுக்க போகிறோம். பிரிக் ஒர்க் லாங் வால்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் செகண்ட் ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 30 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், 20 சென்டிமீட்டர் செகண்ட் ஸ்டெப், இங்கேயும் ஒரு 30 சென்டிமீட்டர், இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் செகண்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பிரெட்த்து பார்த்துட்டீங்க. ஏன்னா பிரெத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கான பிரெட்த்து 30, செகண்ட் ஸ்டெப்புக்கான பிரெட்த்து வந்து 20. 30 and 20, அதாவது 30, 20. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் 30, செகண்ட் ஸ்டெப் இஸ் 20. பிரெட்த்து பார்த்தாச்சா? இப்போ நம்ம இந்த லென்த் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 200 இருக்குது இல்லைங்களா? இன்னர் டு இன்னர் நான் 200. லாங் வால் எடுத்துக்கிட்டால் நான் இந்த போர்ஷன் ஃபுல்லாக, அதாவது இந்த போர்ஷன் ஃபுல்லாக நான் லாங் வால் கன்சிடர் பண்ணுவேன். இன்னர் டு இன்னர் 20, அது இல்லாமல் ஒரு 30, இங்கே 40 எடுக்கல, நான் 40 ஃபஸ்ட் எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது எடுத்து இந்த 30, 200 + ஒரு 30, 200 + ஒரு 30, அதுக்கப்புறமா அது இல்லாமல் இந்த சைடு ஒரு 30. ஸோ மொத்தமாக எனக்கு 260 வருது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட லென்த் 2.60 மீட்டர்ஸ். அடுத்து வந்து பிரெட்த்து நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து 30 and 30 பிரெட்த்து. ஓகேங்களா? நம்ம 2 லாங் வால் யூஸ் பண்ணுறோங்கிறதுனால 2 டைம்ஸ் ஆஃப் 30, 0.30 மீட்டர். அடுத்து இந்த ஹைட் வந்து 0.60 எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹைட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது